சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். மாணிக்கம், தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு குறைந்து மிதமான அளவில் மட்டும் மழை பெய்வதற்கான கால சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது பின்னரும் கனமழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் பலனளிக்காத சூழல்ல தற்பொழுது மிதமான அளவில் மட்டுமே மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் நேற்றிலிருந்து நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அது நகர்வானது தென்மேற்கு மற்றும் அதனொட்டிய மத்திய வங்கடல் பகுதிகளுக்கு நகர்ந்திருக்கிறது. இன்னும் வரக்கூடிய 12 மணி நேரத்திற்குள்ளாக இது வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திராவுடைய கடலோர பகுதியை நோக்கி நகரும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் லேசான அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் பிறகாக 12 மணி நேரத்துக்கு பிறகாக இது தொடர்ந்து நகரக்கூடிய திசையில் மாற்றம் ஏற்பட்டு வடக்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதியில் நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக தமிழகத்திற்கு அந்த மழைக்கான வாய்ப்புகள் குறைந்து நமக்கு வரக்கூடிய 25ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் நீடிக்கும் என்ற தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது.